வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு பால்வள மேம்பாட்டு கழகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 விதமான பதவிகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6300க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரியும் மாறப்படும். அண்டு இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 24/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கனால இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா டைரி டெவலப்மெண்ட், சரிங்களா? டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு நியூ டெல்லியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அறிவிச்சிருக்காங்க, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் டோட்டலாக 24 விதமான பதவிகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் முழுசாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா 5 years ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 56 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,23,100 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரெகுலர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 85 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 104 வேகன்சிஸ் காலியாக இருக்குது. 67,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதும். 67,700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 104 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் அண்ட் டிவிஷனல் மேனேஜர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். ரெகுலர் கோர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டான இந்த ஜாபில் இருக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 year பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் இந்த 3 ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் 259 வேகன்சியும், அண்ட் டிவிஷனல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 311 வேகன்சியும், அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 611 வேகன்சியும் அண்டு இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்ட் தாசில் மேனேஜர் அண்ட் சேல்ஸ் மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தாசில் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாசில் மேனேஜர் அண்ட் சேல்ஸ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தாசில் மேனேஜருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 850 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் சேல்ஸ் மேனேஜர் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 273 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 273 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டில் நீங்கள் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டை பற்றி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 156 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வர்ற எல்லா பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதுமானது, சரிங்களா? அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 114 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கிளர்க் போஸ்ட்டுக்கு மட்டுமே. அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாவே போதுமானது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டரில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 225 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்டு மில்க் கவுண்டர், அதாவது மில்க் சென்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கணும். 18,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 489 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அண்ட் ட்ரைன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அண்ட் ஸ்டோர் சூப்பர்வைசர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியதாலே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாயிலேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 249 வேகன்சியும் அண்ட் ட்ரைனர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 123 வேகன்சியும் அண்டு சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் 145 வேகன்சியும் அண்ட் லேப் அட்டண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 145 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் அட்டண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் படித்ததுனால போதும். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஹெல்ப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பர், டிரைவர், பியூன் அண்ட் கார்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டு டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க வந்து எதுவுமே கேட்கல, சரிங்களா. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாம் வந்து அங்கேயே ப்ரொவைட் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்டு ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 வேகன்சியும் அண்ட் டிரைவருக்கு வந்து 90 வேகன்சியும் அண்ட் பியூனுக்கு வந்து 78 வேகன்சியும் அண்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 208 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 19,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு 208 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 234 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரிஷியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாபுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தவே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு முன்னுரிமை வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 45 இயருக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாபுக்கான ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பர்மனெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம். இன்க்ளூட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் உங்களுக்கான ஜாபோட லொக்கேஷன் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் என்னுடைய கணிப்பு. அண்டு 31/3/2025 அன்றைக்கான பேசிக் பேலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்ன பேசிக் பே என்ன சேலரி வந்து இருக்குது, அந்த சேலரி எல்லாம் ஸ்பெஷலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான அலவன்சஸும் வந்து மாறப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அதாவது நான் கிரைமி லேயருக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான கோர்சஸ் தான். அண்டு 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க 31/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. இவங்க வந்து மஸ்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அதுவும் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இந்த பொசிஷன்ஸுக்கு மட்டும்தான். அண்ட் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான மார்க் ஷீட், வேலிடான டிகிரி சர்டிஃபிகேட், வேலிடான பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும். அண்டு இதில் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், ரெகுலர் மேனேஜர், மார்க்கெட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், டிவிஷனல் மேனேஜர், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அண்ட் தாசில் மேனேஜர் அண்ட் சேல்ஸ் மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். மற்ற கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து வெளியிடுவாங்க. அதுவும் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஷினாலாம் இருக்காது, ஓரலாக மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/4/2025 24/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க.
எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் ₹399 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சார்ஜஸும் அண்டு அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹675 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஃபீஸை வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து பே பண்ணி ஆகணும். அண்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செலக்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகுங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷனில் வந்து வேலை இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.ddcil.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடலாம் போதும், உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இவங்க மறுபடியும் சொல்லியிருக்கிறது தான், இன்டர்வியூக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆயிருவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஷார்ட் லிஸ்டிங் டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே வெப்சைட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், இவங்க கொடுத்துருக்கிற மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அதுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அதாவது டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி போதுமானது, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு நேரம் இருக்கிற அப்ளை லிங்க்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், ஹையர் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட், அவங்க 2 டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் பண்ணவே போதுமானது. சரிங்களா, ஸோ காஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ காஸ் தேங்க்யூ.